அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பிகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பி ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னா கடுமையான வறுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 11.28% வந்து இருக்கு. சரி, இந்தியாவோட பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.20% இருக்கு. சரியா? ஆனா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த 2.20 கூட இல்லாம அவங்க ஃபுல்லி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து அதுல இருந்த மக்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு பிரத்யேகமா திட்டங்களை கொண்டு வந்து. ஸோ யார் அந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா தான். சரியா? கேரளால தான் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியே இல்லாத ஒரு மாநிலமா இருக்காங்க. சரியா? அடுத்தது, The Vaikom Award for Social Justice for the year 2025 will be presented to தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைக்கம் விருது இந்த வருஷம் யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா தேன்மொழி சவுந்தரராஜன் கொடுக்க போறாங்க. போன வருஷம் வந்து கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர் மகாதேவா அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. சரியா? தேவனூர் மகாதேவா அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த அவார்டோட பிரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா. அது இல்லாமல் சைட்டேஷன் மெடல் அது எல்லாமே கொடுப்பாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தேன்மொழி சௌந்தரராஜன் வில் ரிசீவ் வைக்கம் அவார்ட் ஃபார் த இயர் 2025. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வைக்கம் விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, பெரியார் எப்படி தமிழ்நாட்டில இருந்து வேற மாநிலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒர்க் பண்ணாரோ, அதே மாதிரி வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. அந்த வகையில இந்த வருஷம் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க யூஎஸ்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தலித் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். சரியா? அதான் யூஎஸ் பேஸ்ட் தலித் சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஈக்குவாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் யாருன்னா தேன்மொழி சவுந்தரராஜன் தான். ஸோ அவங்கள பத்தின 2 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இங்க தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, Who among the following has been awarded சாக்ரோவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு யூரோப்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான பிரைஸ் இது. சரியா? யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஆண்ட்ரேஜ் போக்சோபட் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜியா அமக்லோபலி அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கும் தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சக்ரோவ் பிரைஸை பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா, சக்ரோவ் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் அப்படிங்கிறத யூரோப்பியன் யூனியன் கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம், யூரோப்பியன் யூனியன் தான் இதை கொடுக்குறாங்க. சரியா? இந்த அவார்டு எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 1988ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ். ஓகேவா? மனித உரிமைகளுக்கான ஒரு பரிசு. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா தான் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். ஆண்ட்ரே போக்சோபட் அண்ட் தென் ஜியா அமக்லோபலி அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த சக்ரோவ் அப்படிங்கிறவரு எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ அவரு பேர்ல 1988ல ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதை வருஷம் கொடுக்கறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கும் போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.